அனைவருக்கும் வணக்கம். யார் இவர்? இவர் பெயர் என்ன? இவர் செய்த சாதனை தான் என்ன? வாருங்கள் பார்ப்போம். எளிமையானவற்றை செய்து வெற்றி பெறுபவர் திறமைசாலி அல்ல. யாரும் செய்ய முடியாததை செய்து வெற்றி பெறுபவர் தான் திறமைசாலி. அதை வாழ்ந்து காட்டியவர் தான் எம் தந்தை இறையூழியர் லூயிஸ் சவினியன் துப்பி அவர்கள். இவர் பெண்மையை போற்றியவர், தொலைநோக்கு பார்வை கொண்டவர், பெண் கல்விக்கு வித்திட்டவர், தூய இறுதிய சபையை உருவாக்கியவர், தொழிற்கல்வி கற்றுக் கொடுக்க உதவியவர், சமுதாயம் சீர்பெற பெண் அறிவு பெற வேண்டும் என்றவர், ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்கச் செய்தவர், கல்வியில் மறுமலர்ச்சி கண்டவர், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அங்கீகாரம் பெற வேண்டும், அவர்கள் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்பதற்காக தன் வாழ்வை இறைவனுக்கு அர்ப்பணித்தவர். கொஞ்சம் பிரான்ஸ் தேசத்தில் சேன்ஸ் என்ற மறை மாவட்டத்தில் அருள் சிந்தும் குழந்தை ஒன்று 1806 ஆகஸ்ட் திங்கள் 18 நாள் பேரன்பும் இறை பக்தியும் நிறைந்த எட்மே லூயிஸ் மற்றும் விக்துவார் ரெமி இணையருக்கு மகனாக பிறந்தவர் அவரே லூயிஸ் சவினியன் துப்பி அவர்கள். கல்வி கல்லாத பெண்கள் கலர்நிலம் போன்றவர்கள் அங்கே புற்பூண்டுதான் விளைந்திடுமே தவிர நல்ல புதல்வர்கள் விளைய மாட்டார். ஒரு பெண் கல்வி கற்றாள் என்றால் அந்த குடும்பமே கற்றதற்கு ஒப்பாகும் என்ற முதுமொழிகளை மெய்பிக்க பிறந்தவர் அவரே லூயிஸ் சவினியன் துப்பி. அப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெண்களின் பரிதாப நிலையை கண்டு பெண்களை மீட்டெடுக்க கல்வி ஒன்றே சிறந்த ஆயுதம் என்று அறிந்தவர் துப்பி. அதனால் கன்னியர் சபையை நிறுவி பெண்களுக்கு கல்வி வழங்கிய தியாகச் செம்மல் இவையெல்லாம் இவரின் அடையாளங்கள். ஏட்டுக்கல்வி ஒன்றே உலக ஏட்டினை முழுமையாக அறிய முடியாது என்று உணர்ந்தார் அடிகளார். அறியாமையை போக்கி பண்பாடு, ஒழுக்கம், கற்றல், மேலும் கற்றவர்களுக்கு பரிசளித்து ஊக்கமளித்தல் இப்படி எண்ணற்ற வழிமுறைகளை கற்றுக் கொடுத்த துப்பி அவர்களால் அனுப்பப்பட்ட சகோதரிகள் நிர்வகிக்கும் பள்ளி எமது புனித சார்லஸ் மெட்ரிக் பள்ளி. இப்பள்ளியில் பயில்வதை நான் பெருமையாக நினைக்கிறேன். இப்பள்ளியின் வாயிலாக நான் பெறுவது வெறும் கல்வி மட்டுமன்று, கல்வியோடு கூடிய இதர செயல்பாடுகளான ஹேண்ட் ரைட்டிங், அபாக்கஸ், டான்ஸ், சிலம்பம், கராத்தே, சாங், டிராமா, கம்ப்யூட்டர், ஸ்போக்கன் இங்கிலீஷ், கிளப் ஆக்டிவிட்டி, ஹெல்பிங் அதர்ஸ் ஆகியவற்றை கற்றுக்கொள்கிறேன். எத்தனையோ மாணவர்கள் இப்பள்ளியில் இருந்து படிப்பை முடித்து சென்று மருத்துவராக, ஆட்சியராக, காவல்துறை ஆய்வாளராக மேலும் எண்ணற்ற பதவிகளை வகிக்கின்றனர். இவர்களின் வளர்ச்சியின் வேறு எதுவென்று கேட்டால் நம் பள்ளியின் அடித்தளமே என்றனர். எனவே இத்துணை மேம்பாடு நிறைந்த பள்ளியை போற்றுவோம், மேலும் அதன் வளர்ச்சிக்கு உதவுவோம். இன்று உலகம் எனும் மேடையில் பெண்களாகிய நாமெல்லாம் நிமிர்ந்து பார்க்கக்கூடிய இடத்தில் உள்ளோம் என்றால் அதற்கு காரணமானவர் இவர். எனது பாட்டி, எனது தாய், அதன் பின் நான், பின் என் சந்ததியர் என பெண் இனத்தையே பெருமை கொள்ள செய்தவர். நான் ஒரு பெண் என கர்வமாக கூற செய்தவர். இத்தனை பெருமைக்கும் உரிய லூயிஸ் சவினியன் துப்பி அவர்களின் வழிநடப்போம், பாரினில் அவர் புகழ் பாடுவோம். நன்றி. இறையூழியரே லூயிஸ் சவினியன் துப்பி தந்தையே, பணியினை தொடர உதவிடுவாய், எங்கள் சபையினை காத்திட என்றுமே நீரே துணை புரிவாய்.
இறையுள்ளம் மகிழ்ந்திட வாழ்ந்தவரே, எங்கள் இதயத்தில் நிறைந்தவரே, மறை வழியினில் எளிமையில் திகழ்ந்தவரே, தந்தை துப்புயி நீர் வாழ்க. வளர்வோமும் வாழ்வாய், வரங்கள் பொழிவாய்வும் ஜபங்களினால், இறையுள்ளம் மகிழ்ந்திட வாழ்ந்தவரே, எங்கள் இதயத்தில் நிறைந்தவரே, மறை வழியினில் எளிமையில் திகழ்ந்தவரே, தந்தை துப்புயி நீர் வாழ்க. அன்னை மரியின் வழியினில் பக்தியிலே எம் மகத்தினில் கொண்டுள்ளம் நீ படைத்தாய். உம் அறிவினில் பெண்ணினம் வளர்ந்திடவே ஆற்றலால் அயராது நீ உழைத்தாய். அறியாமை என்னும் இருள் அகற்றிடவே அழகின் விடியலாய் என்னில் உதித்தாய். புண்ணியரின் வழியினில் நீதம் நடந்து புது யுகம் படைக்க புறப்படுவோம். புண்ணியரின் வழியினில் நீதம் நடந்து புது யுகம் படைக்க புறப்படுவோம். இறையுள்ளம் மகிழ்ந்திட வாழ்ந்தவரே, எங்கள் இதயத்தில் நிறைந்தவரே, மறை வழியினில் எளிமையில் திகழ்ந்தவரே, தந்தை துப்புயி